இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இனி உங்கள் வீட்டில் இருந்தே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் வேண்டாம். இடைத்தரகர்களின் தொல்லையும் கிடையாது. இதற்காகவே தமிழ்நாடு அரசு ஸ்டார் 3.0 எனும் பெயரில் சூப்பர் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இது பற்றி விவரிக்க இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். ஓவர் டு யூ ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. பொதுவாக நீங்கள் ஒரு சொத்தை வாங்குறீங்க அப்படின்னா நிலமோ இடமோ வீடோ அதற்கான ஆவணத்தை பதிவு செய்வதற்கு பத்திரப்பதிவுத்துறையின் இணையதளத்தில் தகவல்களை எல்லாம் என்டர் பண்ணி முன்பதிவு செய்யணும். அதன் அடிப்படையில் வரிசை முறையில் டோக்கன் வழங்கப்படும். எந்த நாள் எந்த நேரம்னு அதுகளை அலாட் பண்ணுவாங்க. இந்த அடிப்படையில் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு நாளைக்கு 6 ஸ்லாட்கள் வீதம் 100 டோக்கன்கள் வழங்கப்படுது. ஒரு சில அலுவலகங்களில் 2 சார்பதிவாளர்கள் இருக்காங்க. நாளொன்றுக்கு 200 பதிவுகள் வரை கூட செய்யப்படுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அதிகமாக டோக்கன்கள் ஏற்கனவே முன்பதிவு செய்யப்படுவதால் பொதுமக்கள் ஏமாந்து போகிறாங்க. இதில் இடைத்தரகர்களின் ஆதிக்கம் தான் ரொம்ப அதிகம். சார்பதிவாளர் அலுவலகங்களை சுற்றி ஏராளமான கடைகளும் தனி நபர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பதிவு செய்ய தேவையான ஆவணங்களை தயார் செய்து கொடுப்பதற்கு ஒரு ஃபீஸ், சேவை கட்டணம்னு ஒரு ஃபீஸ், லஞ்சம்னு ஒரு தனியா கட்டணம், இதெல்லாம் சேர்த்து கமிஷன் ஒரு தனி கட்டணம். சொத்தை வாங்குகிறவர் கஷ்டப்பட்டு வங்கியில் கடன் பெற்று வாங்குவார். ஆனால் அதை பதிவு செய்வதற்கே சில ஆயிரங்கள் அல்லது லட்சங்கள் கட்டாயம் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நிலையில தான் தற்போது இந்த ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசானது அறிமுகப்படுத்தியிருக்கு. இதன் சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தமிழ்நாடு முழுக்க மொத்தம் 590 சார்பதிவாளர் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றது. பத்திரப்பதிவு அலுவலகங்களில் சொத்து பரிமாற்ற பதிவு, திருமண பதிவு, கடன் ஆவணங்கள் பதிவு, உயில், குடும்ப செட்டில்மெண்ட் உள்ளிட்ட பல ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. ஏறக்குறைய இப்போ எல்லாமே ஆன்லைன் முறைக்கு மாறிவிட்டது. இருந்தாலும் கூட அவ்வப்போது சர்வர் கோளாறு மாதிரியான சில காரணங்களால் மக்கள் அவதிக்குள்ளாவது தொடர்ந்து வருகின்றது. இதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழ்நாட்டின் பத்திரப்பதிவுத்துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் ரொம்ப ஈஸியாக பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏற்ற மாதிரி பதிவுத்துறை அலுவலகங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் ஒரு சீர்திருத்தமாக ஸ்டார் 3.0 அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக புதிய அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகளோ இல்லை மனைகளோ வீடுகளோ வாங்குபவர்கள் வீட்டில் இருந்தபடியே அதற்கான பத்திரப்பதிவை செய்து கொள்ளலாம். இந்த ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் மூலமாக சொத்துக்களை வாங்குபவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களையும், விற்பவர்களின் பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களையும், சொத்துக்களின் விவரங்களையும் நாம் அந்த இணையதளத்தில் அப்லோடு செஞ்சால் போதும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கக்கூடிய அந்த மென்பொருளே தானாக அந்த பத்திரத்தை உருவாக்கி தந்து விடுகின்றது. அதுக்கப்புறம் ஆதார் எண் கொடுத்தா OTP மூலமாக வெரிஃபிகேஷன் நடக்கும். விரல் ரேகை பதிவும் செய்யலாம். அதிகபட்சமாக மொத்தமாகவே 10 நிமிடத்தில் வேலை முடிந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் பதிவு செஞ்ச அந்த பத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கான அந்த டாக்குமெண்ட்ஸ் காப்பி வாங்குறதுக்கு கூட தற்சமயம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இந்த மெத்தட்ல அப்படி போக வேண்டாம்னு சொல்றாங்க. ஏற்கனவே ஆன்லைன் மூலமாக ஆவணங்களோட நகல் பெற பதிவு செய்கிறப்போ சார்பதிவாளரோட லாகினுக்கு அது போகும். அதை பார்த்து அவர் ஒப்புதல் கொடுத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதுக்கு குறைந்தபட்சமாக 2 நாட்களோ அல்லது 1 வாரமோ கூட ஆகிவிடும். இதற்கும் சிஸ்டம் ஜெனரேட்டர் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக பதிவு செய்த அடுத்த நிமிஷத்திலேயே அந்த ஆவணங்களின் சான்றிட்ட நகல்கள் உங்களுக்கு கிடைத்துவிடும். இதே போல வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை வாங்குபவர்கள் கூட அதனை பதிவு செய்ய பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. வீட்டு வசதி வாரிய அலுவலகத்திலேயே அதை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. 2023-24 நிதியாண்டில் ஸ்டார் 3.0 இந்த சாஃப்ட்வேருக்கான அந்த அப்டேட்டுக்காக மொத்தம் 323.45 கோடி ரூபாயை தமிழக அரசானது ஒதுக்கியது. அதுக்கான அந்த மென்பொருள் அப்டேட் செய்யப்பட்டு இந்த புதிய சாஃப்ட்வேரானது தற்போது பயன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, கணினி உள்ளிட்ட அந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே உங்கள் வீட்டிலேயே இருந்ததுன்னா சார்பதிவாளர் அலுவலகத்தில் தான் சொத்துக்களை பதிவு செய்ய வேண்டும்னு கிடையாது. எங்கிருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட செய்து கொள்ளலாம் என்பதுதான் இதன் சிறப்பம்சம். இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு பத்திரப்பதிவு அலுவலர் சங்கத்தைச் சேர்ந்த திரு வாசுதேவன் அவர்கள் இணைகிறார். அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சார், இது முழுக்க ஆன்லைன் மெத்தட்னு சொல்கிறாங்க. நேரில் போக வேண்டாம், லஞ்சம்லாம் எதுவும் இனிமேல் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பல துறைகளில் இந்த ஆன்லைன் மெத்தட் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அந்த லஞ்சம் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா, இதில் முழுக்கவே இருக்காதுன்னு நம்ம சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக சார், லஞ்சத்துக்கு எந்த விதமான அவசியமும் கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா நேரடி தொடர்பே இல்லை. நேரடியாக அவர்கள் எந்த அலுவலரையும் சந்தித்து தங்களுடைய ஆவணப்பதிவு தொடர்பாக யாரையும் போய் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மெத்தட்ல.
ரெண்டாவது, முதல் முறையா தமிழ்நாடு அரசிலே பத்திரப்பதிவுத்துறை தான் இணைய வழி இதை முதல் முறையாக துவக்கியிருக்குது. எல்லா துறைக்கும் முன்னோடி வந்து பதிவுத்துறை தான் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ரெஜினேட் இணையத்தெல்லாம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. ரெஜினேட்டை இணைக்கிற ஈசி எல்லாமே ₹1 கூட செலவு இல்லாம அவங்கவுங்க பாத்துக்குவாங்க. ஈசி அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். இப்ப இந்த முறையில வந்து பொதுமக்கள் நேரடியா யாரையும் அணுக தேவையில்லை, வர வேண்டியதில்லை. அவங்களே வந்து ஆவணத்தை வந்து ரொம்ப எளிமையான முறையில தயார் செஞ்சுக்கலாம். அது சாஃப்ட்வேர்லயே இருக்குது. சாஃப்ட்வேர்ல போட்டு என்ன விவரங்கள் கொடுத்தாங்கன்னா அதுவே சாஃப்ட்வேர் அந்த பத்திரத்தை ரெடி பண்ணி கொடுக்குது. அதுக்கு பிறகு அவங்க வெளியில இருந்து அவங்க அலுவலகம் வராமலேயே தங்களுடைய ரேஷை, தங்களுடைய சான்றிதழை கொடுத்து பதிவு செஞ்சுட்டாங்கன்னா அந்த ஆவணம் வந்து பதிவு செய்யப்பட்டு அவர்கள் எங்க வந்து அந்த எடுத்தாங்களோ அதே இடத்துக்கு போயிடும், அவங்க எடுத்துக்குவாங்க. அதனால ரொம்ப சிம்பிளிசிட்டியாகவும் ரொம்ப வந்து லஞ்ச லாவண்யம் இல்லாமல் பொதுமக்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு நல்ல சிறப்பான ஒரு திட்டத்தை பதிவுத்துறை இதை உண்டாக்கி இருக்கு. சார், இப்போ ஆதார் வெரிஃபிகேஷன் எல்லாமே ஓகே, ஆனால் அதை தொடர்ந்து நம்ம விரல் ரேகை வைக்கணும் இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து எப்படி இப்போ வீட்டில் இருக்கும்? விரல் ரேகையும் அவங்களுக்கு அந்த அந்த இது வச்சுக்கணும். அவங்க வந்து அந்த விரல் ரேகைக்குரிய கருவி இருக்குல்ல, அந்த மந்திரா அதெல்லாம் அவங்க வச்சிருப்பாங்க. மந்திரான்னு அந்த இது நம்ம தம்ப் இம்ப்ரெஷன் வச்சிருக்கோம்ல, ஆமாம், தம்ப் இம்ப்ரெஷன் அந்த கருவி வந்து அவங்க பேங்கர் அந்த மாதிரி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட்டு அந்த அவங்க தானே அதை பண்ண போறாங்க. அவங்க அதை வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா முதல் துவக்க முறையில் இப்போ வந்து ஒரு 18 சேவைகளுக்கு தான் இப்போ நம்ம வந்து இதை பண்ணியிருக்காங்க. இப்போ அதாவது முதல் முறையாக பதிவு பண்ணுறது, மனை பிரிவுனா முதல் முறை, அடுக்குமாடி கட்டிடம், இதெல்லாமே அந்த ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. ப்ரொமோட்டர்ஸ், பேங்க்குக்காரங்க, ஹவுசிங் போர்டு, இவங்கெல்லாம் தான் வந்து இப்போ வந்து பண்ண போகிறாங்க. அவங்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே பேங்க்ல அந்த மந்திரா அந்த ரேகை கருவிலாம் பேங்க்ல இருக்கு. அது மாதிரி ஹவுசிங் இதுக்கும் அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அலுவலக பயன்பாட்டுக்கு தேவைப்படுது. அதனால அது உங்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு எந்த விதமான செலவுக்கும் வழி இல்லை. சார், இப்போ மோசடியான பத்திரப்பதிவுகளை இது 100% தடுத்துட முடியுமா இந்த மெத்தட்ல? சார், மோசடியான பத்திரப்பதிவு நடக்குது இல்லையா, அதையெல்லாம் தடுத்துட முடியுமா இதன் மூலமா 100%? மோசடி பத்திரப்பதிவுங்கிறது வந்து நம்ம எல்லா தடுப்புகளையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதற்கான தடுப்புகள் இருந்தா கூட அந்த வாங்குறவங்க விழிப்புணர்வோட இருக்கணும். வாங்குறவருக்கு வந்து அந்த மோசடி ஆவணத்துக்கு வந்து இப்ப ரேகை வைக்கிறோம், ஆதார் வெரிஃபிகேஷன் வச்சிருக்கிறோம், அடுத்தது அவங்களுடைய போட்டோ பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம். இருந்தாலும் அதையும் தாண்டி சில மோசடி நடைபெறுதுன்னா அது வாங்கும் போது கொஞ்சம் விழிப்புணர்வா அவங்க எச்சரிக்கையாகவும் செயல்பட்டா நல்லது. நன்றி சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ₹20 மட்டுமே.